7-8 வருஷமா வந்து ஆர்டிஐ பயன்படுத்துறோம். ஓகே. கிட்டத்தட்ட 2017ல இருந்து நம்ம ஆர்டிஐ பயன்படுத்துறோம். ஓகே. இந்த 2017ல இருந்து இதுவரைக்கும் என்னுடைய தேவைக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த என்னைய வந்து ஒரு ஆபீசர் வந்து 2016ல அலுவலகத்துல காக்க வச்சார் இல்லையா? ஆமா ஆமா. ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன தாட் மைண்ட்ல வந்து, இவர் வந்து சரியா பணி செய்யறாரா, இவரோட சொத்து மதிப்பு என்னவா இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சு பண்ண, என்னுடைய சுய தேவைக்காக பண்ண ஒரே ஒரு ஆர்டி அது மட்டும்தான். ஓகே. அதுவே நான் என்ன நினைச்சேன்னா, இதுவே தவறானதுதான், இது வந்து நம்ம செய்யக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளை பழி வாங்கிட்டாரு, இருந்தாலும் அதை நம்ம அவரை பழி வாங்குற மாதிரி இந்த செயலை செஞ்சோம்னா அவருக்கு நமக்குமான வித்தியாசம் என்ன இருக்கு ஆமா ஆமா. அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஆனா அந்த மாதிரி வந்து நிறைய இன்னைக்கு மிஸ்யூஸ் நிறைய பண்றாங்க. அதுதான் பிரச்சனையாவே இருக்கு. ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் தனக்கான தேவைக்காக பண்றவங்க தான் இன்னைக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. ஆனா சமூகம் சார்ந்த விஷயத்த நம்ம ஆர்டிஐ பயன்படுத்தணும். ஆர்டிஐ எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னா, அரசாங்கத்துடைய வெளிப்படைத்தன்மையை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஊழல் இல்லாத நிர்வாகத்தை அரசு செய்யணும். ஸோ அந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதானே ஆர்டிஐ. ஸோ அது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட நிர்வாகமும் சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறனால இப்போ மக்கள் வந்து சாதாரணமாக போனால் உடனே அவனுக்கு வந்து சரியான ஆவணம் வச்சிருக்கான், ரேஷன் கார்டு கிடைச்சிருது, சரியான ஆவணம் வச்சிருக்கான், பட்டா கிடைச்சிருது, சரியான ஆவணம் வச்சிருக்கான், ஓகே இவன் நிலத்தை ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்க, ஆவணம் வச்சிருக்கான், உடனே ஆக்கிரமம் போய் எடுத்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி அரசாங்கம் வந்து கரெக்டாக தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு சாமானியன் ஆர்டிஐ பண்ணவே மாட்டான். உண்மைதாங்க. அந்த பாதிப்புனாலதான் எல்லாம் வச்சிருந்தும் இவ்வளவு ஆவணங்களும் நம்ம இருக்குது. ரெண்டாவது வந்து இதை ஏன் வந்து இது பண்ணித்தர மாட்டாங்க, அப்ப இவங்க ரூலை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு ஒவ்வொரு சாமானியனும் தனக்கான தேவைக்காக முன்னெடுக்கக்கூடியதாக தான் இன்னைக்கு அதிக அளவுல ஆர்டி இருக்கு. அதனால அந்த வழக்கறிஞர், டெல்லி வழக்கறிஞரா யாரு பேர் எனக்கு மூத்த வழக்கறிஞர் மட்டும் பேர் மென்ஷன் பண்ணல. செய்தியில பாத்தியோ? செய்தியில என்ன சொல்லியிருந்தாரு? அதான் இப்போ வேலையில்லாம இருக்கிற பட்டதாரிகள்லாம் வந்து ஒட்டுமையாக ஆர்டிஐ பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது வந்து அது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்கள் மேலாம் குற்றச்சாட்டுகள் அதிகமா வந்துட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து ஒரு பர்சனலா வந்து ஒரு ஒரு தாசில்தாரு, சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார், அவங்க வந்து அவங்க கண்டிப்பா வந்து ரூல் படி நடக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நடந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய இந்த ஓஏபி கொடுக்கறது அவங்க தான், இந்த விதவை பென்ஷன் கொடுக்கறது அந்த டிபார்ட்மெண்ட் தான். அப்படிங்கிறப்போது அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளை வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த முறைகேடுகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப அது இல்லீகலா நடக்குதுன்னு சொன்ன உடனே அந்த ட்ரிபிள்எஸ் தாசில்தார் வந்து அவங்களை அலைபேசியில பேசி இந்த மாதிரி வந்து என்ன இருந்தாலும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி பேசிக்கிறோம்னா என்ன பேசிக்கலாம் அப்படின்னா, ஓகே என்ன நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்க 10,000 ரூபாய் பேரம் பேசினதா எனக்கு தகவல். ஆல்ரெடி வந்து இதையே ஒரு தடவை மட்டும் 10,000 ரூபாய் இல்லை, இதையே வருடம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வருடத்துக்கு ஒரு ஆர்டி வைக்கிறது அந்த ஆபீஸ்க்கு. வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க என்ன அப்படி பண்றீங்க, சரி இந்தாங்க 10,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்ததாக தகவல். இது வந்து நம்மளுடைய நட்பு வட்டத்துக்குள்ளேருந்து வந்த ஒரு செய்தி. இந்த மாதிரி ஆர்டிஐ வந்து தவறா பயன்படுத்தினவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. ஏன் நம்மளே வந்து ஒரு ஆபீஸுக்கு போனோம், ஆபீஸுக்கு போகும்போது நம்ம லோக்கல்ல இருக்க ஆபீஸுக்கு போனோம். அப்ப நம்ம மாநாடு நடத்தணும், திருச்சியில் ஆர்டிஐ மாநாடு மதுரையில. அப்ப நடத்த போகும்போது அவங்க என்ன முதல்ல கேட்டாங்க, சார் உட்காருங்க சார், நீங்க சொல்லுங்க சார், எங்க உங்க டொனேஷன் கொடுங்க சார், உங்களுக்கு எவ்வளவு சார் நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டாங்க. நாங்க அந்த இடத்துல நானும் காளிதாசும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்க அதுக்காண்டி வரல, நாங்க வந்து பொதுமக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணுங்கிறக்காண்டி உங்கள்ட்ட நேரடியா பேச வந்திருக்கிறோம். நாங்க மாநாடு நடத்துறதுக்கு இன்விடேஷன் கொடுக்குறோம், அந்த இன்விடேஷன் கொடுத்தோம், அந்த இன்விடேஷன் கொடுத்து வசூல் பண்றதுக்கு வரலங்க. நாங்க எங்களுடைய கட்டுப்பாடு அரசு அலுவலர்கிட்டையோ அரசியல்வாதிகிட்டையோ பணம் வாங்கி நடத்தக்கூடாதுதான் எங்க விதிமுறை வச்சிருக்கிறோம். அதனால உங்களுடைய பணம் எங்களுக்கு தேவைன்னா அவங்க திரும்ப ஒரு 10 தடவை இருக்கும் பிரபு அவங்க கேட்டது, சார் வாங்கிருங்க சார், சார் வாங்கிருங்க சார். அப்ப ஒருவேளை பணத்துல வீக்னஸா இருக்கிறவன் என்ன ஆயிடுறான் அப்படின்னா வாங்கிடுறான். அதையே அவன் பாரம்பரியமா என்ன பண்றான்னா கடைபிடிக்க ஆரம்பிச்சிடான். பரவாயில்லையே, அரசாங்க ஆபீசர்கள் முன் வந்து நம்மளுக்கு பணம் தர ஆரம்பிக்கிறாங்களே, அப்ப இது ஒரு நல்ல பிசினஸா இருக்கே அப்படின்னு நினைச்சானவே தப்பாயிரும்ல. ஸோ அதனால வந்து இது என்ன சொல்றது அப்படின்னா, இல்லைன்னு நம்ம வந்து ஒரு 100% மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நம்ம விலகி இருக்க முயற்சி பண்றோம்.
நம்ம டீம்ல அப்படி யாராவது இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆர்டிஐ வச்சு சம்பாதிக்கிறங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னாவே அவங்கள நம்ம டீம்ல இருந்து சேர்க்காமலே இன்ன வரைக்கும் நாங்க விலக்கி வச்சுட்டு தான் இருக்கோம். ஆமா, அதே மாதிரி உனக்கு யாராவது இந்த மாதிரி ஆர்டிஐ பயன்படுத்தி இந்த மாதிரி பண்றாங்கன்னு தகவல் தெரிஞ்சாலும் எங்களுக்கு உடனே சொல்லி. அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னை டெல்லி முதல்வர் இருக்கார்ல, அவர் ஆர்டிஐ பேஸ் பண்ணி தான் முத சேவையை செய்ய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் மக்கள் மத்தியில் அந்த வெளிப்படைத்தன்மை நிர்வாகத்தை இவருக்கு சரியா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்துதான் மக்கள் வந்து விளக்கமாத்துக்கு ஓட்டு போட்டான். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு ஒரு நல்ல எண்ணத்தை கிரியேட் பண்ணதான் அந்த சட்டம். அதனால சட்டம் தவறானது இல்லை, சட்டத்தை பயன்படுத்துகிற ஒரு சில தவறானவர்கள் இருக்கலாம். அந்த வழக்கறிஞர் சொன்னதை நம்ம வந்து 100% அவாய்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆட்கள் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துருக்கோம். ஒண்ணு அங்கங்க முளைச்சுதான் இருக்கு, அதெல்லாம் களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சரிப்பா. ஓகே, சரி, நீங்க வீடியோ போட நானும் அதை பத்தி விழிப்புணர்வு போடுறேன். ஆர்டிஐ பயன்படுத்துறவங்க 100% என்ன சொல்றது அப்படின்னா ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்களா மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும், அதான் உண்மை. அப்படி பண்ணணும். சரிப்பா, நம்ம தொடர்ந்து செய்வோம். மற்றவங்க எப்படியோ நாம உண்மையா இருப்போம். ஓகேப்பா, சரிப்பா. சரி.